நடக்கிறதுக்கு தயாராக. இது வந்து ரொம்ப காலையில் டைமு 6 மணி ஆகுது. ஆனால் சூரியன் வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். அதனால் நடக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரே ஜென்ரல் ரூல் தான், யார் என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டுக்காதீங்க, காதலையே வாங்காதீங்க, அடுத்தவங்க ரியாக்ஷனை பார்க்காதீங்க. எதில் வர்றவங்க ஹலோ சொல்கிறாங்களா இல்லை சிரிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டுக்கு உங்களோட புத்த நிலைமைக்கு போயிடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் மனசுக்குள்ளே 1000 ஓடிட்டுருக்கோம், அதெல்லாம் அது பாட்டுக்கு ஓடட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண நினச்சிக்கிட்டே நடந்துக்கிட்டே இருங்க. இது வெறும் 2 வேலை தான், காலுக்கு வேலை, அதுக்கப்புறமா மூளைக்கு வேலை, அவ்வளோ மட்டும்தான் இருக்கணும். சரி, நம்ம நடக்கிற தீம் பற்றி தானே நம்ம பேசுகிறோம். நான் இதிகாசத்துலேருந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட் கிடைக்குதா? இதிகாசனால ஃபேக்ட் கிடையாது, அதாவது உண்மையாக நடந்ததா இல்லை அந்தளவுக்கு நம்மளுக்கு தெளிவாக இருக்காது. ஆனால் மகாபாரதத்துலேருந்து நடக்கிறத பற்றி ஒரு சின்ன கதை நான் படித்தேன். அது எப்படின்னா, கடைசியில் போரெல்லாம் முடிஞ்சு பாண்டவர்கள் வந்து 36 வருஷம் ஆண்டு முடித்ததுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து துறவு பூண்டுட்டாங்க. அதாவது அவங்களோட அரசாங்கத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து அவங்க மலைக்கு போக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை முடியுது. அந்த நடக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ முக்கியமான கான்செப்ட். அதில் திரௌபதி வந்து முன்னாடி போகிறாங்க, அதாவது பாண்டவர்களோட மனைவி, அவங்க தான் முன்னாடி போகிறாங்க. அவங்க முன்னாடி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 5 பேருக்கும் நான் தான் வந்து பொதுவான ஒரு ஆள், இவங்க எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க நான் தான் அப்படின்றத காட்டுறது தான் அவங்களோட நடையாம். அதுக்கப்புறமா வந்து சகாதேவன், அவர் நடையில் வந்து காமிக்கப்பட்டது என்னென்னா, அவருக்கு இருந்த அறிவு, அந்த விஸ்டம், அதை காமிக்கிறதுக்காக இருந்தது தான் வந்து சகாதேவன் நடையை சிக்னிஃபை பண்ணுறது தான். அப்புறம் நகுலன், அவர் நடையில் வந்து அழகு, அதாவது ஒரு ஆண் கூட எப்படி அழகாக நடக்கலாம், ஒரு கம்பீரமாக நடக்கிறது எப்படி, அதை சிக்னிஃபை பண்ணுறது நகுலனோட நடையாம். அதுக்கப்புறம் அர்ஜுனன், அதாவது அவரோட போர்த்திறன், அவரோட ஆர்ச்சரி, அந்த வில்லம்பு திறமை, அதை காட்டுற ஒரு தன்னம்பிக்கையை காட்டுறது அவரோட நடை. அடுத்தது வந்து பீமன், அவரோட நடை வந்து வீரம், ஸ்ட்ரென்த், அதை சிக்னிஃபை பண்ணுற நடையாம் அவரோட நடை. அடுத்தது யுதிஷ்டரோட நடையில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் இருக்குது. யுதிஷ்டர் வந்து ஒரு நாயோடு நடந்தாராம். அந்த நாய் வந்து தர்மத்தை குறிக்கிறது, அதாவது இவரே தர்மர் தானே, யுதிஷ்டரே வந்து தர்மர் தான், ஆனால் அந்த நாயை வந்து சிக்னிஃபை பண்ணுறது தர்மத்தை தான் சிக்னிஃபை பண்ணது அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாரும் இந்தியாவோட கிழக்கு பக்கமாகவே நடந்து இமயமலையை போய் சேர்ந்து அடைஞ்சாங்கன்றது கதை முடியும். அப்போது வந்து வழியில் இந்திரன் வந்து தேவலோகத்தோட தலைவர், அவர் வந்து காட்சி தந்து, இந்த மாதிரி நான் உங்களுக்கு தேர் அனுப்பியிருக்கேன், நீங்கள் தேரில் தான் போகணும், நடக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் ஆஃபர் பண்ணுறாரு. அப்போ வந்து தர்மர் சொல்லிடுறாரு, இல்லை நான் இப்போ தேரில் ஏறிட்டேன்னு சொன்னால் நான் இந்த நாயை விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும், தர்மத்தை விடாமல் இருக்கிறது தான் என்னோட லட்சியம், எங்களோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரனோட தேரை புறக்கணிச்சிடுறாரு. கடைசியில் இவங்க எல்லாரும் போய் தேவலோகத்தை அடைஞ்சாங்க. ஹியூமன்ஸ் வந்து மார்டல்ஸ் ஆனாங்க, அதாவது மனிதர்களே தேவலோகத்தை போய் அடைஞ்ச ஒரு வித்தியாசமான ஈவெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தோட ஒரு வெர்ஷன், இது வந்து உண்மையான வெர்ஷனாக நம்மளுக்கு தெரியாது, இது ஒரு வெர்ஷன். மகாபாரதத்தை ஒட்டி ஏகப்பட்ட வெர்ஷன் கதை இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு வெர்ஷன். நம்மளுக்கு ஏன் இது முக்கியம்னா, இது நடக்கிறத பற்றி பேசுனதுனால இந்த கதையை நான் இன்றைக்கி கொஞ்சமாக நம்மளுக்காக திருடிக்கோமே அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசினேன். நடக்கிறது
இன்றைக்கி நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நடக்கும்போது என்றைக்கும் ஒரு சின்ன கதையும் தேடி அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே நடந்தால் காலுக்கும் வேலை மூளைக்கும் வேலை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி இந்த கதையை சொல்லிவிட்டு இப்போ நான் நடந்து முடிக்க போகிற டிஸ்டன்ஸ் வந்து 5000 ஸ்டெப்ஸ். ஓகே, பரவாயில்ல, இன்றைக்கி 5000 ஸ்டெப் நடந்துட்டேன். நீங்களும் இதை பார்த்துக்கிட்டே நடக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே அதுதான். இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1000 ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் கூட உங்கள் பாடிஸ்க்கு அவ்வளோ நல்லது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கதையோடு அடுத்த உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.